வேற மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். மாஸ்க் போட்டிருக்கோம் பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் எப்பயும் போல், அதாவது எப்பயுமே நம்ம டீம் சமைப்போம். இந்த எபிசோட் வந்து இப்போது நம்ம ஒரு உணவகத்துக்கு போக போகிறோம். இந்த உணவகம் எங்கே இருக்குது அப்படின்னா, மலேசியாவில் ஸ்லாங்கூர் என்ற ஒரு மாநிலம், ரவாங் என்ற நகரத்தில் லிட்டில் இந்தியாவில் இருக்குது. இது சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக இந்த கடை இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது அடைக்கலம். யாரெல்லாம் பசின்னு வராங்களோ, ரொம்ப விலையும் இல்லாமல் வயிறு நிறைய சோறு போடுற ஒரு உணவகமாக இருக்குது. இப்போ அடைக்கலம் கடை. இந்த கடைக்கு வந்து நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது வந்து இங்கே தான் ரொட்டி சனை சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் சமையலுக்கு தேவை அடுப்பு, சாப்பிட்றது நம்ம பொறுப்பு. அப்பாலையோ ஆல்வேஸ் வெல்கம். நம்ம கடைக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி சாப்பிட போகிறவங்களுக்கு நாங்கள் 250 வெள்ளி தரப்போகிறோம். அதாவது 15 நிமிஷம் தான் கொடுக்க போகிறோம். அடைக்கலம் கடையில் என்னென்ன உணவு இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு, யார் போட்டிக்கு வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 250 வெள்ளி தரப்போகிறோம். 15 நிமிஷத்தில் சாப்பிட்றணும். வாங்க. இதுதான் நம்மளோட அடைக்கலம் அப்படின்ற ஒரு உணவகம். சுமார் ஒரு 30 வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போது யாருக்கு ஒரு 50 வயது, இந்த வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு 50 வயதாக இருந்தால் இந்த கடையோட அனுபவம், ருசி எல்லாமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு உணவகத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். நாம் வைக்க போகிற அந்த போட்டியில் 15 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 250 வெள்ளி தரப்போம். சரிங்களா? நம்மளுடைய அடைக்கலம் கடைக்கு லஞ்ச் ஆனால் போதும், சுமார் இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாடே முடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு தாராளமான சாப்பாடு இந்த ஒரு அடைக்கலம் கடையில் கிடைக்கும். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி சம்பல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் மீனை பொரிச்சு வச்சுருக்காங்க. இந்த ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அண்ணன் பேக் பண்ணுறதை பாருங்களேன், எப்படி பேக் பண்ணுறாருன்னு பாருங்கள். சாப்பிட்டுருக்கீங்க. நம்ம இந்த அடைக்கலம் கடைக்கு வந்து எப்பவுமே சாப்பிட வருவாரா? சாப்பாடு எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நம்ம வந்து ரவாங் வட்டாரவாசி. எனக்கு நினைவுக்கு வந்து நான் ஒரு 25 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு இங்கே என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும்? எப்பவுமே வந்தாங்க நீங்கள் வந்தால் எந்த சாப்பாடு இதுதான் எனக்கு வேணும் அப்படி சாப்பிடுங்க? கோழி பெரட்டல் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் கம்பவுண்ட் பக்கம்ல இருக்கேன், கண்ட்ரி ஹோம் சைடில். ஸோ நான் ரவானுக்கு வந்துன்னா இந்த கடை சாப்பாடு சாப்பிடாம போக மாட்டேன். வெரி குட், சூப்பர். மீன் பொரியல், கோழி பெரட்டல் நிறைய என்ன வருவாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் நாம் வந்து ஒரு போட்டி வச்சுருக்கோம். 250 வெள்ளி நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 250 வெள்ளியில் அடைக்கலம் கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அண்ணன் இப்போ சாப்பிட போகிறது. அண்ணன் பேர் வந்து பவித்ரன். நீங்கள் ரவாங் உள்ள ஆளா? ரவாங் இங்கே உள்ள ஆள் தான். அதாவது ரவாங் நகரத்தில் உள்ள ஒரு நபர். எப்பயுமே வந்து இங்கே சாப்பிட்டு வரோம். எப்பயுமே சாப்பிட்டீங்களா? எப்பயாச்சும் ஒரு சாப்பிடுவீங்க. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம போட்டியில் வர கலந்துக்க போகிறாரு. ஆனால் இப்போ இந்த இலையில் உள்ள அத்தனை ஐட்டத்தையும் அப்படியே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு 250 நாங்கள் கையில் கொடுத்துருவோம். சரியா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாண்ணே. மதுரைக்கிழங்கு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், மீன் எனக்கு வச்சுருக்காங்க.
எடுத்து வந்து மீன் சாப்பிட மாட்டாரா, அதனால கோழி உண்மையாகவே சாப்பாடு செம்மையாக இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. இந்த சேனல் பார்த்துக்கிறதுங்க ஒரு கால் மலேசியாவில் ஜொஹோரோ பினாங்கோ எங்கேயாச்சும் இருந்தீங்களா, நீங்கள் கேல் சைட்டு வந்தீங்கன்னா ரவா சைட்டு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம். அற்புதமான சாப்பாடு. இப்போ வெளியே வந்தாங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்குமா எதிர்பார்க்குறவங்க இது நல்ல ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி அண்ணன் நம்ம போட்டியாளர் டேஸ்டார்னா அவருக்கு 250 கொடுக்க போகிறோம். மீன் பிடிச்சி வச்சுட்டான். மீன் ரைஸ் ஒன்று கொண்டு வா. 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. மோர் ரசம் இன்னும் ரசம் கொடுத்துருக்காரு. ரசம் அநேகமாக நீங்கள் முடிச்சது போல. வேர்க்குது. ஏசி கடை அன்பால் சேர்ந்த கடை. எடுத்தாலும் உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் இவ்வளோ பேர் வராங்க. 6 நிமிஷம் ஆயிடுச்சு. மறிவேலை கிழங்கு வீட்டில் சாப்பிட்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் குறவாக இருக்கும், எனக்கு கிடைக்கிறது குறவாக இருக்கும். பட் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே வந்தோம்னா மறிவேலை கிழங்குலாம் வைக்கிறாங்க. என்னோட நான் முடிச்சுட்டேன். அதாவது நான் வந்து கொஞ்சம் குறவாக தான் பார்த்தேன், டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிட்டேன். அண்ணன் தான் போட்டியாளர். அண்ணன் முடிச்சுட்டாருன்னா அண்ணா வின்னர். இப்போ எத்தனை நிமிஷம் முடிச்சு ப்ரோ? 8 நிமிஷம். 8 நிமிஷம் முடிச்சு. அவருடைய டெக்னிக் எப்படி இருக்குமா ப்ரோ? இப்போ சோறு முதல்ல முடிச்சிருவோம், 1 நிமிஷத்தில் கோழியை முடிச்சிருவோம், டன். இல்லை அவ்வளோதான், இதுக்கு மேலே வச்சுருக்காங்க. 3.5 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 3.5 நிமிஷம். அந்த 3.5 நிமிஷத்தில் அண்ணன் இப்போ இந்த கோழி எல்லாத்தையும் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டோன்னா ஃபினிஷ். அவர் வின்னர்னா நம்ம காசு கொடுத்துடலாம். சாப்பிட்டுட்டாரு, முடிச்சுட்டாரு நினைக்கிறேன். இன்னொரு சாப்பிட்டு சொல்கிறேன். கோழி கேமரா பார்க்க அதாவது டைம் ஓடிடுமா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் டைம் ஓடிடும் சொல்கிறாரு. அவருக்கு நம்ம கொடுத்தது வந்து 15 நிமிஷம். 14 மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாரு, எல்லாமே சாப்பிட்டுட்டாரு. அப்படியே இலையை கொஞ்சம் இருக்குது. ஓகே, சாப்பிட்டோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் மக்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக நல்லா இருக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அதாவது 30 ஆண்டுகளாக 30 வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் இந்த சேனலை பார்த்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். சமையல் தேவை அடுப்பு சாப்பிட்றது நம்ம பொறுப்பு. அப்பாலேயே ஆல்வேஸ் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட வின்னருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொகையை கொடுத்துடலாமா? அதுக்கு முதல் கை கழியலாம். இன்றைய நமது மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் வின்னர் நம்ம 3 ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஒன்று வந்து காரசாரம், ஒன்று வந்து ஷேர் அவுட் போயிருந்தோம். அந்த 2 எபிசோட்லேயும் நாங்கள் ஆரம்பித்தது முதல் 100 வெள்ளி, 2வது எபிசோடில் 200 வெள்ளி, இந்த எபிசோடுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி போட்டிருக்கோம், 250 வெள்ளி. இன்றைக்கி நம்மளுடைய ரவாங், அதாவது மலேசியாவில் ஸ்லாங்கோர் ரவாங் என்ற நகரத்தில் லிட்டில் இந்தியா ரவாங் லிட்டில் இந்தியாவில் நம்ம அடைக்கலம் உணவகத்தில் தான் இன்றைக்கி நாம் வந்து மலேசியா வில்லேஜ் குக்கியோட சேனல் பதிவு நாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த பதிவில் அண்ணன் தான் வந்து வெற்றியாளர். நாம் கொடுத்த அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை அண்ணனே சாப்பிட்டாரு. அதனால் அண்ணனுக்கு நம்ம 100, 200, 250 என்ன ஓகேவா கொடுத்துட்டோம். அதனால் மக்களுக்கு மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்டு நீங்களே சொல்லுவோம். சாப்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை அங்கே சொல்லுங்கள். அதான் எப்படி மக்கள் எல்லாம் வர்றவங்கலாம் வந்து சாப்பிட்லாமா?
சாப்பிடலாம். அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா வாரம் குடும்பத்தோடு வந்து இங்கே சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு உணவகம் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பரிச்சயமான உணவகம் தான் இது. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது காலையில் ரொட்டி சாணாய் சாப்பிட்றதுக்காக இங்கே வருவேன். அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போது நிறைய பேர் மக்கள் மட்டும் கிடையாது, நிறைய பிரமுகர்கள் விஐபி எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டேன். முடிஞ்சால் நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். இது மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.